வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நான் நினச்ச காரியம் நடக்கணும், ஒரு சில முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ தடை இருக்கிற மாதிரி இருக்குது, இதற்கு வேறு ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? அதற்கான பதிவு தான். எப்படிப்பட்ட தடைகளை, கல்யாண தடையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் தடையாக இருக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேறதுக்கான தடையாக இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க்கில் அடுத்த லெவலுக்கு போகிறதான தடையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தடைகளை முடைக்கக்கூடியது, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அண்ட் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் இப்போ கற்றுக்க போகிறோம். ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க, காட்டன் துணி, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் சாயம் போகிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு க்ளீனாக காய வச்சு எடுத்துக்கோங்க. வில்வ மரத்தோட வேர், துளசி செடியோட வேர், இது ரெண்டும் இரும்பு படாமல் நீங்கள் எடுக்கணும். அது எப்படிங்க இரும்பு படாமன்னா, இப்போ நம்ம மண்ணை நோண்டுறோம் பாருங்கள், மண் நோண்டும்போது சிலர் இந்த ஆணியில் இரும்பு கத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சிலர் கத்தி ஒன்று கத்தி ரொம்ப ஷார்ப்பானது, எங்கள் வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தி தாங்க யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் வேணாம், மரக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மண்ணை நோண்டுங்க. நோண்டிட்டு அந்த வேர் இந்த சைஸ் இருந்தால் கூட போதுங்க, ஒரு 2-3 இன்ச்சு 4 இன்ச்சு வேர் இருந்தால் கூட போதுங்க. அந்த வேர் எடுத்துக்கோங்க. வில்வ மரத்தோட வேரும் துளசி செடியோட வேரும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த வேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கிட்டையும் செடிக்கிட்டையும் பர்மிஷன் கேளுங்க. அது எப்படிங்க பர்மிஷன் கேட்குறது? இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே மூலிகைகள் தானே, இதை செடிகளே, உயிரினங்களே, மூலிகைகளே, இந்த மாதிரி என்னுடைய தடைகள் நீங்கிறதுக்காக, என்னோடய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது, அது நீங்கிறதுக்காக, என்னோடய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்காக இப்போ நான் வேறு எனக்கு தேவைப்படுது, உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு எடுத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு வலிக்கும்னு தெரியும், இருந்தாலும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த வேர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் கிடைக்குமா வாங்கலாமான்னு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே முடிஞ்சளவு போய் எடுத்துகிட்டு அது பெஸ்ட்டு. எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பர்பஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்னோடய தடைகள் நீங்கணும் அப்படின்றதுக்காக, என்னோடய வாழ்க்கையை முன்னேறன்றதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்கள், அந்த உணர்வாளைகளும் அந்த மரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த செடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை துணி எடுத்துக்கணும், எடுத்து காய வச்சுருக்கீங்களா? வில்வ மரத்தோட வேர் சின்ன பீஸ், துளசி செடியோட வேர் அது சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த துணியில் போட்டு ஒரு மூட்டை கட்டிடுங்க. இதெல்லாமே எடுத்து மூட்டை கட்டும் போது எத்தனை கிராம்பு வைக்கணும்? ஒரு 5 கிராம்பு வைங்க, ஒரு 5 ஏலக்காய் வைங்க, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு இவ்வளோ எடுத்து வைங்க, ஒரு அரை ஸ்பூன் இல்லை கொஞ்சமாக எடுத்து ஒரு 5-6 பீஸ் வைங்க, 5 பீஸ் வைங்க. பீஸ் வச்சுட்டு நல்லா துணியில் போட்டு க்ரீன் கலர் நூல் போட்டு, பச்சை கலர் நூல் போட்டே கட்டிவிடுங்க. கட்டிட்டு அதை பத்திரமா உங்கள் சாமி ரூமில், பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. தினமுமே ஊதுபத்தி காட்டுங்க. ஒரு விளக்கு தனியாக ஏற்றி வைங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, அதாவது இதை செய்யும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, 4-5 விஷயம் சேர்த்துக்காதீங்க, ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. எனக்கு பிஸ்னஸில் தடை இருக்குது, அதை முன்னேறணும், இல்லை கல்யாண தடை இருக்குது, அது சரியாகணும், இல்லை எனக்கு அடுத்த லெவலில் எனக்கு வாழ்க்கையில் டெவலப் ஆகணும், அதுக்கான தடை இருக்குது, அது சரியாகணும், வேலையில் தடை இருக்குது, சரி, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்து இல்லை நின்றுக்கிட்டு பூஜை ரூமில் போயிட்டு அந்த கட்டி வச்சுருங்கள மூட்டை அதுக்கிட்ட வேண்டுங்க, ப்ரே பண்ணுங்கள், என்னோடய தடைகள்லாம் நீக்கி எனக்கு கொடுங்க. இப்போ இந்த செடியோட வேர் பறித்தோம் பாருங்கள், மரத்தோட வேர் பறித்தோம், அந்த மரமும் அங்கேயும் இங்கே இணைஞ்சு கனெக்டாக இருக்குது, அங்கேருந்தும் நமக்கு இணைஞ்சு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சூப்பரான தாந்திரிக பரிகாரம். இதை செய்யுங்க, 48 நாள் செய்யுங்க. நடுவுலேயே சிலருக்கு அந்த தடைகள் நீங்கி நீங்கள் எதற்காக ப்ரே பண்ணீங்களோ அது நடக்க ஆரம்பிச்சு, நடந்தாலும் பரவாயில்ல, 48 நாள் செய்யுங்க. முழுமையாக நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு முழுமை கிடைக்கும். 40 நாள் தொடர்ந்து செய்யுங்க. ஊதுபத்தி காமிங்க, கொஞ்சமாக ஏதாவது பிரசாதம் வைங்க, அதாவது உணவு ஏதாவது வைங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் திராட்சை, முந்திரி, கல்கண்டு ஏதோ ஒன்று கொஞ்சமாக வைங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வு நிலையில் அவங்க கூட கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்வு நிலையில் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க, நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. வச்சுட்டு தினமுமே ப்ரே பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க. மறுபடியும் கேளுங்க. எத்தனை தடவை கேட்குறது? ஒரு நாளைக்கு அப்படியே 108 தடவை சொல்கிறீங்களா, 10 தடவை சொல்கிறீங்களா, அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. எந்த அளவுக்கு உணர்வோடு அவங்க கூட கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தர ஆரம்பிப்பாங்க. மனசார கேளுங்க. மனசார கேட்க உங்களுக்கு தடைகள் நீங்கி உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். இதை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். வாழ்க வளமுடன்.